இறைவன் துக்கம் கொடுப்பாருங்களா? ஒரு காலம் முடியாது. கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்குற மாரி இருந்துச்சுன்னா அவர ஏன் வணங்கணும்? அது துக்கம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்திலே ஏகப்பட்ட பேர் சுத்தி சுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப இறைவன் அப்படின்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக, வழி நடத்தக்கூடியவராக, நல்ல வழி நடத்தக்கூடியவராக இருப்பாரே ஒழிய துக்கம் கொடுக்க மாட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்ல, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு காரணம். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட காப்பாத்துனா, கடவுள் மாரி என்னைய காப்பாத்துனீங்க. உடம்பு சரியில்லாத டாக்டர் வந்து சரி பண்ணாருன்னா, கடவுள் மாரி என்னைய குணப்படுத்தினீங்க. உங்கள ஒருபோதும் நான் மறக்க முடியாது. இப்படி வார்த்தைகள் தான் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? கடவுள் மாரி என் வாழ்க்கையே பிரச்சனையாக்கிட்டீங்க. இப்படி யாரும் சொல்றதில்ல. ஏன்னா, அவர் அத செய்யறதே இல்ல. இல்லைங்களா? அதனால துக்கத்த நீக்கி சுகத்த குடுப்பவர் இறைவனே ஒழிய, துக்கத்தையே அவர் கொடுக்கவும் மாட்டாரு. அந்த காரியம் அவர் செய்வதே கிடையாது. அதனால தான் அனைவருக்கும் இறைவன் மீது அன்பு இருக்கிறது.